Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 11 probability நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே குட். எக்ஸசைஸ் 11.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. சரிங்களா? சொல்கிறது 3 காயின்ஸ் வந்து டாஸ்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கு. 3 காயின்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கு, டாஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. சொல்லிவிட்டு என்ன நம்பர் ஆஃப் டெய்ல் அப்படின்னு கேட்டிருக்கான். நம்பர் ஆஃப் டெய்ல் அப்படின்னு கேட்டிருக்கான். இன்வர்ஸ் இமேஜஸ் கண்டுபிடிக்கிறது. என்னது? நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ்னு சொல்லிட்டு இன்வர்ஸ் இமேஜஸ் கண்டுபிடிக்கிறது. இன்வர்ஸ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. இல்லை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்கிறது. எப்பவுமே ஆரோ டயக்ராமில் போட்டு சொல்லுவோம்ல, நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லாம் சொல்லுவோம்ல, இமேஜ் ப்ரீ இமேஜ்னு. அது மாதிரி இப்போ வந்து ஆரோ டயக்ராம் போட்டேன் விட நான் சொல்லி காட்டுறேன் உனக்கு. புரியுதா சொல்கிறது? ரைட், குட். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் சாப்டர் 11 ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு அப்படின்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி. ஓகேயா? ரைட். எக்ஸசைஸ் 12.1 சாரி 11.1 ஃபஸ்ட்டு சம்மு 3 காயின்ஸ் ஆர் டாஸ்டு அப்படின்னு சொன்னோம்னா அதற்குரிய சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு 2 காயின்ஸுக்கு உள்ளதை எழுது. WH HT TH TT அப்படின்னு எழுதிட்டு அகைன் ஒன்று எழுது. அதே மாதிரி எழுதிட்டு சிம்பிள் மெத்தடில் சொல்கிறக்காண்டி இப்படி சொல்கிறேன். மேலே ஹச் சேர்த்துக்கோ, கீழே டி சேர்த்துரு, அவ்வளோதான். ரைட். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை இருக்குன்னா NF கவுண்டிங் பண்ணி பாரு. 8 அப்படின்னு அர்த்தம். 1 2 3 4 அடுத்த 4 8. புரியுதா? ரைட். இப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும்னா லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள்னு சொல்கிறோம். லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எக்ஸுன்றது டினோட் பண்ணுறது என்னென்னா நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த கணக்கை பொறுத்த மட்டும் ஆப்ஷன் என்னென்ன வரும் அப்படின்னா டெய்ல் விழாமல் இருக்கலாம், ஒரு டெய்ல் விழுகலாம், 2 டெய்ல் விழுகலாம், 3 டெய்ல் விழுகலாம். இதுதான் ஆப்ஷன். புரியுதான் பாரு? இதைத்தான் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு டெய்ல் அப்படின்னா ஒரு டெய்ல் வர்றது. 0 டெய்ல்னால் அனைத்துமே ஹெட் ஆயிரும்னு அர்த்தம். சரிதான் சொல்கிறது? இதுதான் இதனுடைய ரேண்டம் வேரியபிளுக்குள்ள ஆப்ஷனு. அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக செய்யணும். அதாவது கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்க. P ஆஃப் X is equal to 0 அப்படின்னா 3மே எதா விழுந்துருதுன்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி ஹச்சுன்னு வந்துடும். எக்ஸ் வந்து என்ன வந்துடும்? ஹச் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி X equal to 1ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா X equal to 1ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு வச்சு பாரு. இதில் கேபிட்டல் லெட்டரே எழுதிடுறியா? இப்படியே கூட எழுதிக்கலாம். அப்படின்னா 0ன்னு அர்த்தம் டெய்ல். சேம் டைம் 1 வரணும் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பாரு. எக்ஸு ஆஃப் 1 வரணும்னா TH எழுதலாம், இல்லை HTH எழுதலாம். இது ஒரு ஆப்ஷனு. அடுத்து என்ன எழுதலாம்? TH எழுதலாம். எல்லாத்தையும் எழுதிட்டு கூட நம்ம ஆப்ஷன் எழுதிக்கிறோம் மாடா தம்பி, ஷார்ட்டா? சரி, அப்படி எல்லாத்தையும் எழுதிட்டு எழுதிக்கிறோம். TH. அடுத்து என்னடா தம்பி? எக்ஸ் ஆஃப் HHT. அடுத்து எக்ஸ் ஆஃப் HTT. அடுத்து எக்ஸ் ஆஃப் THT. அடுத்து என்னடா தம்பி? எக்ஸ் ஆஃப் TTT. அப்போ இது 3மே டி விழுகிறதுக்கான ஆப்ஷனு. இது 2க்குள்ள ஆப்ஷனு, இதுவும் 2க்குள்ள ஆப்ஷனு, இது 1க்குள்ள ஆப்ஷனு, இது 2க்குள்ள ஆப்ஷனு, இது 1க்குள்ள ஆப்ஷனு. அவ்வளோதான். டி விழுகிறதுக்கான ஆப்ஷன் எழுதிட்டேன். புரியுதான் பாரு? இப்போ நம்ம வந்து ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம், இல்லைன்னா டேபிள்ஸ் போட்டு சொல்லிடுவோம். டேபிள்ஸ் போட்டு சொல்லிடுவோம் அப்படின்னா சரியா சொல்கிறது? டேபிள்ஸ் போட்டு சொல்கிறேன். டேபிள்ஸு கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோ, எழுத வேண்டியிருக்கும். அதனால் ஓகே குட்.
ரைட். இதில் 0 1 2 3 இருக்குது. சரிதானே? 0க்கு ஒரு காலம், ஓகேயா? அடுத்து 1க்கு ஒரு காலம், நெக்ஸ்ட்டு 2க்கு ஒரு காலம், 3க்கு ஒரு காலம், டோட்டலுக்கு ஒரு காலம். 3ஓட நேசனை காட்டி விட்டுக்க. டோட்டல் கண்டுபிடிக்கணும், அதனால் அதுக்கு ஒரு காலம் ப்ரொவைட் பண்ணிக்க. சரி, அதுக்கு ஒரு காலம் ப்ரொவைட் பண்ணிக்க. போட்டேன். இப்போ நான் எழுதிக்கிறேன். என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து 0 1 2 3. 0 வந்து 1 டைம் தான் இருக்குது. சரியா? 1 வந்து எத்தனை டைம் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. 2 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. 3 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? ஒரு டைம்ஸ் தான் இருக்குது. சரிதான்? நம்பாரு. இப்போ டோட்டல் கவுண்டிங்கை பாரு. 3 3 6 2 என்ன வந்துருச்சு? 8. அந்த சாம்பிள் ஸ்பேஸ் கிடச்சிரும் அப்படியே நம்மளுக்கு. வேறு ஒன்றும் இல்லை, டோட்டல். அப்போ நீ எழுதையில் பார்த்துக்க. ரேண்டம் வேரியபிள் மேலே எழுதிக்கோ. இதில் என்ன எழுதிக்கலாம்? ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு எழுதிக்கலாம். இது வேணால் போட்டுக்கோ. ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு போட்டுக்கோ. ரேண்டம், அதாவது கேபிட்டல் எக்ஸ்னு அர்த்தம். வேரியபிள் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ். இன்வெர்ஸ் இமேஜஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு எழுதலாம், இல்லை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இன்வெர்ஸ் இமேஜ்னு எழுது. எல்லா கணக்கும் அப்படியே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணு. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இன்வெர்ஸ் இமேஜ் அப்படின்னு எழுதணும். புரியுதா சொல்கிறது? இல்லை வெறும் இன்வெர்ஸ் இமேஜ்னு எழுதினாலும் ஓகே தான். சரிங்களா? இதுதான் ஒரு சம்மு. இதை பொறுமையாக நிதானமாக செய்கிறதுல நம்மளுக்கு என்ன இருக்குது? ஆர்ஆர் டயக்ராம் போடணுமா உனக்கு? ஆர்ஆர் டயக்ராம் போடணும் அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிறேன்னா போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கேட்டிருந்தா போட்டுக்க. ஆர்ஆர் டயக்ராமில் சொல்கிறதுக்கு. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்கு? பொறுமையாக நிதானமாக செய். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. எக்ஸை வந்து எப்போவுமே ரேண்டம் வேரியபிள்னு எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அது. சரியா? கேபிட்டல் லெட்டரில். தம்பி, இது வந்து சீட்டுக்கட்டு கணக்காக இருக்குடா, கார்ட்ஸ் கணக்கு. சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, என்ஆஃப்எஸ் என்ன வந்துடும்? 52 வரும். 52 கார்ட்ஸ்னு வந்துடும். அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அதில் பிளாக்கில் வந்து கருப்பில் வந்து 26 வரும். அதே மாதிரி ரெட்டில் வந்து எத்தனை வந்துடும்? 26 வந்துடும். சரி, அவன் என்ன கேட்டிருக்கான்? 2 கார்டு எடுக்க சொல்லியிருக்கான். செலெக்ஷன் 2. செலெக்ஷன் என்னது? 2. லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் எழுதிக்கோ. லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு எழுதிக்க. எழுதிட்டோம்னா செலெக்ஷன் வந்து 2. 2 கார்டு எடுக்க சொல்கிறான். செலெக்ஷன் வந்து 2 கார்டு எடுக்க சொல்கிறான். அந்த 2 கார்டு என்ன இருக்கணும் அப்படின்னா பிளாக் ஆர் ரெட் அப்படின்னு சொல்லியிருக்கான். பிளாக் ஆர் ரெட் அப்படின்னு சொல்லியிருக்கான். புரியுதான்னு பார்த்துக்க. இந்த 2 கார்டு எடுக்கிறோம்ல, ஒன்று பிளாக்காக இருக்கலாம் அல்லது எதாக இருக்கலாம், ரெட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அவன். அப்போ அதுக்கான ஆப்ஷன் என்னென்ன வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். 2 கார்டு தான் எடுக்கிறோம். சரிங்களா? பொறுமையாக நிதானமாக சொல்லணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்னு எழுதுகிறேன். எக்ஸ்னு எழுதி 1 பிளாக்னு எழுதுகிறோம். சரியா சொல்கிறது? 1 பிளாக்னு எழுதுகிறோம் அண்டு 1 ரெட்டுன்னு எழுதுகிறோம். 1 ரெட். அப்போ ரெண்டுமே எடுத்தாச்சு இல்லை? 2 கார்டு. சரி, நான் சொல்கிறது இது ஆப்ஷன் வந்து 1 கார்டு, 1 பிளாக்கு 1 ரெட்டு. அதே டைமில் 2 கார்டு எடுக்கிறோம். பிளாக் ரெண்டுமே வச்சுக்கோ, வரலாம்ல? அப்போ 2 பிளாக்கு 2 பிளாக்கு. அதே மாதிரி போத் ரெட்டு அப்படின்னா, போத் என்னது? ரெட்டு அப்படின்னா, ஏன்னா வந்து கேட்டிருக்கிறது வந்து பிளாக்குக்கு தான் வந்து ப்ராபபிலிட்டி கேட்டிருக்கான். சரியா? பிளாக் ஆர் ரெட்னு சொல்லிவிட்டு
பிளாக்கை தான் அவன் சொல்லியிருக்கான். கொஸ்டின் எல்லாம் வாட்சி பார்த்தீங்கன்னா 2 கார்டு எடுக்க சொல்லியிருக்கான். அது பிளாக் இஸ் ட்ரான் அப்படின்னு சொல்லியிருக்கான். பிளாக் கிடைப்பதற்கான சொல்கிறான். ஃபஸ்ட்டு 2 கார்டு எடுக்கல, ஒன்று பிளாக் வரலாம், ஒன்று ரெட்டு வரலாம். அப்போ பிளாக்குடைய ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது? 1 இருக்குது இங்கே. சப்போஸ் ரெண்டுமே பிளாக்காக வந்ததுனால 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து ரெண்டுமே ரெட்டாக எடுத்துட்டேன் அப்படின்னா பிளாக்குடைய ஆப்ஷன் எதாக மாறிடுச்சு? 0வாக மாறிடுச்சு. பிளாக் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அப்போ நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம அந்த இதை கண்டுபிடிக்கணும். காம்பினேஷன் போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். காம்பினேஷன் போட்டு தான் இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்க முடியும். சரியா சொல்கிறது? ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நேரே அப்படியே எழுது. 26C1 இன்ட்டு 26C1. 26ல் 1, 26ல் 1 அப்படின்ட்டு அர்த்தம். சரிதான். தனியாக போட்டு பார்த்தீங்கன்னா 676 வரும். 26 பெருக்கி விடு. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டுமே பிளாக்கு. அப்போ 26C2 அப்படின்னு அர்த்தம். 26C2 அப்படின்னா 325ன்னு அர்த்தம். எப்படி வரும்? 26 இன்ட்டு 25 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 போட்டு அடிச்சிட்டின்னா 13 இன்ட்டு 25 வரும். மல்டிப்ளை பண்ணு 325 வரும். இதுதான் செகண்ட் ஒன். தேர்டு ஒன் வந்து 26ல் ரெண்டுமே ரெட்டு. அப்படின்னா பிளாக் என்ன செய்யலை? எடுக்கலை. ஆனால் எடுத்துருக்கிறது என்ன எடுத்திருக்கோம்? ரெட் எடுத்திருக்கோம். சரியா? 26ல் 2 ரெட்டுக்குள்ளது போடுறேன். சரியா சொல்கிறது? இது என்னது? 325. நீ வாட்ட பிளாக் வரலன்னு சொல்லிட்டு விட்டு அதை ரெட் எடுத்திருக்கேன்ல, அதனால். இல்லை எனக்குள்ளே எழுதி காட்டுன்னா எழுதி காட்டலாம். என்ன எழுதி காட்டலாம் அப்படின்னா 2C, இது பிளாக்கு எழுதியிருக்கேன். அப்போ ரெட்டுக்கு இல்லைன்னு அர்த்தம். 26C நாட்னு அர்த்தம். அதே மாதிரி இதுக்கு எழுதுனா என்ன எழுதலாம்? 26C இங்கிட்ட எழுதணும், முன்னாடி எழுதுனா அப்படி எழுதுனா அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை. ரெண்டுக்குமே ஆப்ஷன் எழுதுறதுனால இப்படி எழுதுனா எழுதிக்க. இது எழுதிட்டு இதுக்கு 2ன்னு வேணால் எழுதிக்க. என்ன அர்த்தம் புரியுதா? இப்போ ஃப்ரண்ட்டில் எழுதுனது பிளாக்கு, ரெண்டாவது இது வந்து பிளாக்குக்குள்ளது, இது பிளாக்குக்குள்ளது ஆப்ஷனு, இது எதுக்குள்ளது? ரெட்டுக்குள்ள ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி வேணால் வச்சுக்கோ. ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டேன். இப்போ நம்ம அந்த டேபிள்ஸ் போட்டு இன்வர்ஸ் இமேஜ் எழுதி ஆகணும். டேபிள் போட்டு இன்வர்ஸ் இமேஜ் எழுதி ஆகணும். அதான் இந்த கணக்குடைய ஆன்சர். அதை பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? எக்ஸ்பி த ரேண்டம் வேரியபிள்னு சொல்லிட்டு ரைட் 1 2 3 லாஸ்ட் ஒன்று டோட்டல். ரைட். இப்போ இங்கேயும் எழுதிட்டு லெட்டு இது வந்து ரேண்டம் வேரியபிள். ஸோ அதை நான் சொல்கிறது இது என்னது? ரேண்டம் வேரியபிள் எக்ஸு. ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்ன்னு அர்த்தம். இது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். சரியா சொல்கிறது? இன்வர்ஸ் இமேஜ். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 1, அடுத்து 2, அடுத்து 0, 676, 325 டோட்டல். சரியா? எவ்வளோ வந்திருக்கு மொத்தமாக? 1326, 1326. புரியுதான்னு பாரு. கணக்கு சிம்பிளாக இருக்கா? ஒரு சீட்டு கட்டிலேருந்து 2 கார்டு எடுக்க சொல்கிறான். அது வந்து பிளாக்காக இருக்கணும்னு சொல்கிறான். கட்டாயம் பிளாக்காக இருக்கணும் அப்படின்னா எடுக்கையிலே ஒன்று ஒரு பிளாக்காக வரலாம், ஒன்று ரெட்டாக வரலாம்ல. இல்லை ரெண்டுமே பிளாக்காக வரலாம், இல்லை ரெண்டுமே ரெட்டாக வரலாம். அதுக்குள்ளே ஆப்ஷன் தான் எழுதியிருக்கேன். இந்த 3 ஆப்ஷன் எழுதிட்டு அதுக்கு நான் ப்ராபபிலிட்டிங்கிட்டு காம்பினேஷனில் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேயா? புரியுதா? பொறுமையாக நிதானமாக செய். குட் தம்பி. தேர்ட் சம்டாமா. மேங்கோஸ் வந்து நம்பர் ஆஃப் மேங்கோஸ் வந்து மேங்கோஸ். சரியா சொல்கிறது? மேங்கோஸ் 5. ஆப்பிள்ஸ் வந்து சரியா சொல்கிறது? ஆப்பிள்ஸ் வந்து 4. நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து 4. அப்போ என்ன ஆஃபீஸ் வந்து 9 டோட்டல். செலெக்ஷன் 3 செலெக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. இதிலிருந்து செலெக்ஷன் வந்து 3 எடுக்க சொல்கிறான்.
அப்போ லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் வந்து 3. சரி, அப்போ நான் எழுதிடுறேன். லெட்டு எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் என்ன செய்ய சொல்லியிருக்கானோ அதைத்தான் அது சமவாய்ப்பு மாறின்னு தமிழில் சொல்லுவாங்க. ரேண்டம் வேரியபிள் இதுதான் அதில் அர்த்தம். அதுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. த நம்பர் ஆஃப் ஆப்பிள் எடுக்கக்கூடியதுன்னு கேட்டிருக்கான். சாம்பிள் ஸ்பேஸ் நம்பர் ஆஃப் எதை எழுதிட்டு இருக்கேன் பாரு. ஆப்பிள்ஸ் த நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் டேக்ஸ். புரியுதான்னு பார்த்துக்க. ஆப்பிள் எடுப்பதற்கான வாய்ப்பு 3 எடுக்க சொல்கிறான். சரியா சொல்கிறது? அப்போ எக்ஸுக்கு என்னென்ன ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸுக்கு 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். சரியா தப்பா? அதான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறணும். என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா டேபிள் போட்டு செஞ்சுருவோம். சரியா? 1 2 3 4 5 லைன் வேணும், தேவைப்படும். 5 லைன் தேவைப்படும். 1 2 3 அடுத்து 4 அடுத்து 1 5. ரைட். காலம் வந்து 1 2 3 4 5 5 காலம் தேவைப்படுதே. 5 காலம் தேவைப்படுது. சரி, 1 2 3 4 4 1 2 3 4 5. சரி, பார்ப்போம். பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. சரியா? ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 0ன்னு சொல்லிட்டோம்னா, எக்ஸ் இது ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. அடா தம்பி, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ரேண்டம் வேரியபிளை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ரேண்டம் வேரியபிளை இது நம்பர் ஆஃப் இமேஜ், இது எலமெண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ் அப்படின்னு அர்த்தம். சரிதானா? ரைட். ஒன்று ஒன்று அதே மாதிரியே வருவோம். இப்போ 0 அப்படின்னு அர்த்தம், 1ன்னு அர்த்தம், 2ன்னு மீனிங், 3ன்னு மீனிங். சரியா? ரைட். இப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. இது டோட்டல். சரி, இப்போ வர்றேன். 3மே 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது மேங்கோன்னு எடுத்துக்கிட்டோம்னா, சரியா? இல்லை, முதல்ல மேங்கோ எடுத்துக்கிறோம். ஏன்னா கொடுத்த மாதிரி எடுத்துக்கிறோம். என்னடா கொடுத்த மாதிரி எடுத்துக்கிறோம்டா. ஃபஸ்ட்டு மேங்கோன்னு வச்சுக்கோ, ரெண்டாவது ஆப்பிள்னு வச்சுக்கோ. மேங்கோ ஆப்பிள், மேங்கோ ஆப்பிள், மேங்கோ ஆப்பிள். நீட்டாக எழுது. பொறுமையாக பாரு. இதில் 0 வந்து செலெக்ஷன் வந்து 3மே ஆப்பிள் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு இல்லை. 3மே மேங்கோன்னு அர்த்தம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்கு, ஒரு ஆப்பிள் அப்படின்னா 2 மேங்கோ. இதில் 2 ஆப்பிள்னா 1 மேங்கோ. அடுத்து 3மே ஆப்பிள்னா அது 0. புரியுதான்னு பாரு. இவ்வளோதான் கணக்கு. இப்போ நீ வந்து அந்த இதில் இன்ட்டு போட்டு எழுதணும். என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, மேங்கோ வந்து 5C3 இன்ட்டு 4C0 அப்படின்னு அர்த்தம். தெரியுதா சொல்கிறது? ரைட். அடுத்து என்ன வரும்டா தம்பி ராஜா, 5C2 இன்ட்டு 4C1. அதே மாதிரி 5C1 இன்ட்டு 4C2. அதே மாதிரி 5C0 இன்ட்டு 4C3 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக செஞ்சு ஆன்சர் எடுத்தினா இதுக்கு 10 வரும், இதுக்கு என்ன வரும், 40 வரும், இதுக்கு
30 எடுத்து காட்டுறியா? 5 இன்ட்டு என்ன வரும்? 4 இன்ட்டு 3 பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1ன்னு அர்த்தம். இது ரெண்டையும் அடிச்சிரு. இதில் அடிச்சுட்டா 2 வரும். 5 2 சார் 10. இது 5 இன்ட்டு மறந்துடாத 4 பை 2 இன்ட்டு 1 2 2 சார் 4ன்னு வந்துடும் இன்ட்டு 4. அப்போ 2 பைத்தினாங்க 40. இது 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 பை 2 இன்ட்டு 1 அடித்தா 2 வந்துடும். 2 பைத்து 30. இது வந்து 1 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 பை 2 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 3 2 3 அடிச்சிரு 1 4 சார் 4ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து டோட்டல் வந்து என்னடா தம்பி 84 அப்படின்னு வருது. புரியுதான்னு பாரு. சிம்பிளாக இருக்குது பாரு சம்மு. சிம்பிள் சம்மு. பயப்படக்கூடாது. அப்ரோச் பண்ணணும். இன்வர்ஸ் இமேஜஸ் கண்டுபிடிக்கிறது. சரிதா சொல்கிறது? ரைட். ஒரு 5 சம்ஸ் தான் இருக்குது. அதை பார்த்துக்க முடிச்சிருவான். ரைட் குட். நெக்ஸ்ட்டு 4th சம் என்ன சொல்லியிருக்கும் பாரு. ரெட்டு பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? ரெட்டு வந்து நம்பர் ஆஃப் ரெட்டு 6, பிளாக் வந்து 8. அப்போ டோட்டல் 14. சரி, இதில் நீ கொஞ்சம் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, செலெக்ஷன் 2 கேட்டிருக்கு. செலக்ட் வந்து என்னது 2 கேட்டிருக்கு. அப்போ லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள்னு எடுக்கிறோம். லெட் எக்ஸ் பி த ரேண்டம், அந்த ஆப்ஷனை வந்து இதை எடுக்கிறோம். ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு எடுக்கிறேன். சரி, அப்போ அது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு கொஸ்டினில் பாரு. அதாவது என்ன எடுக்க சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஆப்ஷனு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு மாதிரி பார்க்கணும். ரெண்டுமே ரெட்டாக இருக்கிறதுக்கான ஆப்ஷன் கேட்டிருக்கான். சரியா? போன சமூக மாதிரியே செய்யி. ஓகேயா? ரெண்டுமே வந்து ரெட்டாக இருக்கிறதுக்கு. ரெண்டுமே என்னது? ரெட்டு. சரியா? அப்போ எக்ஸ் வந்து 0வாக இருக்கலாம், அல்லது 1ஆக இருக்கலாம், அல்லது 2ஆக இருக்கலாம். சரி, இப்போ நம்ம டேபிள்ஸ் போடுறோம். டேபிள்ஸ் போட்டு இது ஒரு ஆப்ஷனுக்கு எழுதுகிறேன். சரியா? கீழே ஒன்று எழுதுகிறோம். பார்த்துக்க. 1 2 3 4 5 அதே தான் வருது. 4 5 காலம் ப்ரொவைட் பண்ணுறது 1 2 3 4 ப்ரொவைட். 1 2 3 4 ப்ரொவைட். ரைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம சொன்ன மாதிரி தான். என்ன சொல்கிறோம்? பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. நான் ப்ளூ எடுத்துக்கிறேன் கலரு. இது வந்து ரெட்டுன்னு சொல்லியாச்சு. அப்போ ரெட்டுன்னு சொன்னனால பொறுமையாக நிதானமாக எழுது. நம்ம அந்த எக்ஸை எழுதுவோமா? எக்ஸை எழுதுனோம்னா ரேண்டம் வேரியபிள் எடுத்து எழுதுனோம்னா 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம். அப்போ ஃபஸ்ட்டு ரெட்டு, இது பிளாக்கு, இது ரெட்டு பிளாக், ரெட்டு பிளாக். கொஞ்சம் யோசி. ரெண்டுமே வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கான்? ரெட்டுன்னு சொன்னனால இது ரெண்டுமே பிளாக் வந்துருச்சு. இங்கே ரெட் இல்லை. இங்கே 1 1 வருது. இங்கே ரெண்டுமே ரெட்டு. அப்போ என்ன இல்லை? பிளாக் இல்லை. புரியுதான்னு பார்த்துக்கோ. நிதானமாக செஞ்சுக்க. ஆப்ஷன் வந்து அந்த மாதிரி செய்யணும். சரியா? அதாவது ரெட்டு வரணும். நான் 2 வரலாம், 0 அந்த மாதிரி கொண்டு போகலாம், இல்லை மாற்றியும் எழுதலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஆப்ஷன் ஃபுல்லாக வரணும் இதில். சரியா சொல்கிறது? ஆப்ஷன் ஃபுல்லாக வரணும் அப்படின்றத ஞாபகத்து வச்சுக்கோ. சரி, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ் எழுதிடு, மறந்துடாத. இப்போ இதில் வந்து ஆர் வந்து 0 வந்துருச்சு. அப்போ 6C0 இன்ட்டு 8C2. அதே மாதிரி இங்கே ரெண்டுலேயும் 1 1 6C1 இன்ட்டு 8C1. இதில் வந்து 6C2 8C0 அப்படின்னு அர்த்தம்.
அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று 15 வருது, ரெண்டாவது 48 வருது. போட்டு பாரு, உனக்கு தெரியுமில்ல. இது 6 48ன்னு அர்த்தம், வேற இல்லை, ஒன்று தானே. இதில் என்ன ஒன்று 6 × 0 1 × 8னா என்ன வந்துடும், 8 × 7 பை அப்படி எழுதணும். 8 × 7 பை 2 × 1 அடித்தோம்னா 4. என்னது, ஒரு 2 4 2 8. சரியா சொல்கிறது? அப்போ இங்கே என்ன வருது, 8C0 28 வருதா? சாரி, இதில் ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன வருது, 28 வருது. நான் வரல போட்டேன் பாரு, 28. அடுத்து இங்கே என்ன வருது பாரு, 6 × 5 பை 2 × 1 × 1 அடித்தோம் அப்படின்னா 3. இதுதான் 15. அப்போ டோட்டல் ஆட் பண்ணி சிட்டட்டு 16 5 21 கொண்டு மிச்சம் 1 91 அப்படின்னு வருது. புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சம் இந்த எக்ஸசைஸில் 5th சம். குட். 2 days வந்து ரோல்டு பண்ணுற மாதிரியும் அதற்கு ஃபேஸஸ் கொடுத்துட்டான் அவனே. இந்த ஒரு ஃபேஸில் எவ்வளோ இருக்கும், 2 ஃபேஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டான். 2ன்றது வந்து ஒரு ஃபேஸில் இருக்கிற மாதிரியும், 3ன்ற நம்பர் 2 ஃபேஸில் இருக்கிற மாதிரியும். சரியா சொல்கிறது? 4ன்றது அதரில் கொடுத்துருக்கு. அப்படி 6 ஃபேஸ் வரும்ல, அதில் வந்து 1 2 நம்பர் கொடுக்காம அவனா ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் நம்பர் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்கான். அகைன் இன்னொரு டே எழுதிக்கிறேன். 2 3 3 4 4 4. சரி, இதை வச்சு நம்ம வந்து அந்த சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்பயும் போல் 2 2 சேர்த்து எழுதலாம், இல்லைன்னா டேபிள்ஸ் போட்டு எழுதலாம். உன்னுடைய விருப்பம்தான். சரியா சொல்கிறது? டேபிள்ஸ் மாதிரி போட்டு எழுதிடுவோமாடா, சிம்பிளாக இருக்கும்டா தம்பி அது. சரி, டேபிள்ஸ் மாதிரி போட்டு எழுதிடுவான். ரைட். ஒன்று 2 3 4 5 6. ஓகே. அடுத்து அதே மாதிரி 1 2 1 2 3 4 5 6. ஓகே, குட். நீ வர்ற தம்பி. 2 3 3 4 4 4. சரியா? எஸ் எழுத போகிறேன் சாம்பிள் ஸ்பேஸு. 2 3 3 4 4 4. இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா 2,2ன்னு வரும். இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா 2,3 2,3 2,4 2,4 2,4 3,2 3,3 3,3 3,4 3,4 3,4 3,2 3,3 3,3. சரியா? 3,4 3,4 3,4 4,2 இதுவும் அதே தான் வரும். 4,2 இதுவும் அதே தான் வரும். 4,2 இது 4,3 இதுவும் என்னது 4,3 இதுவும் என்னது 4,3. சரி, இதுவும் என்னதுடா 4,3 4,3 4,3 தான்டா. இது 4,4 4,4 4,4 4,4 4,4 4,4 4,4 4,4 4,4. இதுதான் எஸ். என் ஆஃப் எஸ் வந்து 36 வரும். புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பொறுமையாக நிதானமாக let x be the random variableன்னு சொல்லிட்டு டோட்டல் எவ்வளவு, டோட்டல் வந்து என்ன சொல்லியிருக்கான், டோட்டல் 7 ஆடா தம்பி, 3 ஆடா, என்னடா கொடுத்துருக்கு. let x be the random variable, total score is
தம்பி let x be the random variable சொல்லிட்டு let x be the random variable அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? ரைட், சொல்லிட்டு ரெண்டு இதையும் டோட்டல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவன் த்ரோஸ் கேட்டிருக்கான். டோட்டல் ஸ்கோர் வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். 2 த்ரோஸ்லையும் ரெண்டுலேயுமே டோட்டல் த்ரோஸ்ன்னு கேட்டிருக்கான். டோட்டல் த்ரோஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். டோட்டல் ஸ்கோரு இட்ஸ் த்ரோஸ்ன்னு கேட்டிருக்கான். ரெண்டையும் சேர்த்து தூக்கி போடையில் அதோடைய த்ரோஸு ஸ்கோர் என்ன, டோட்டல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ நல்லா கவனிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு ஒன்று இது 2,2ன்னு எடுக்கலாம். அடுத்து 2,3 ஒரு செட் எடுக்கலாம். திருப்பி அது எடுக்க வேண்டியதில்லை. 2,4 எடுக்கலாம். சரியா? அதே மாதிரி 3,2 எடுக்கலாம். 2,3 3,2 தேவையில்லை. 2 ஒன்று தானே, ரெண்டும் தேவையில்லை. 3,3 எடுக்கலாம். அடுத்து 3,4 எடுக்கலாம். அடுத்து 4,2 வேணுமா? வேண்டியதில்லை. 4,3 வேண்டியதில்லை. 4,4 எடுக்கலாம். சரிதானே? 3 3 6 செட்டு வருது. சரியான்னு பார்த்துக்கோ. திருப்பி ரிப்பீட்டேஷன் ஆயிராமல். 2 2 எடுத்திருக்கோம், 2 3 எடுத்திருக்கோம், 2 4 எடுத்திருக்கோம், 3 3 3 3 3 3 வேணுமா அப்படின்னு பாரு. அடுத்து வந்து 4 4. சரியா? பார்த்து நிதானமாக. 2 2 கூட்டினா 4 தம்பி, 2 3 கூட்டினா 5 தம்பி, 2 4 கூட்டினா 6, 3 3 கூட்டினா என்னதான் வருது? 6 வருது. அதனால் நம்ம வந்து ஒரு இதை வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை 3,3 வேணால் ரிமூவ் பண்ணிக்கிறோம். இங்கே 3,3 இருக்கட்டும். அது வேண்டாம். ஏன்னா கூட்டினா அதே வரையில் திருப்பி இருக்குது. சரியா சொல்கிறது? அதனால் பார்த்துக்கோ. இப்போ எக்ஸுன்னு போட்டு ஃபஸ்ட்டு ஒன்று எழுதுகிறேன். 2,2ன்னு எழுதுகிறோம்னா 2 ஆட் பண்ணோம்னா 4 வரும். அதே மாதிரி எக்ஸுன்னு போட்டு 2,4 எழுதுனோம்னா 2 ஆட் பண்ணால் 6 வரும் டோட்டல். இதுதான் இதுக்குள்ளே உள்ள டோட்டலுக்குள்ளேயே. 3,4ன்னு போட்டோம்னா 4,3 போட்டாலும் ஒன்று தான். ஏதாவது ஒன்று எடுத்தால் போதும். அப்போ 3 + 2 ஃபேஸையும் ஆட் பண்ணுறோம். ஒரே இது மட்டும் ஆன்சர் வந்தால் போதும். 4 7. சரியா? அடுத்து என்ன இருக்குது? 1 2 3 4 5. 3,4 இருக்குது. 2,3 எடுத்தனா 2,3 காணா. 2,3 அதுக்கு என்ன வந்துடும்? 2 + 3 5 வந்துடும். இதை வேணால் இந்த கேப்பில் எழுதிக்கோ. ரைட். அடுத்து 4,4. 4 + 4 என்ன வந்துடும்? 8 வரும். இதுதான் இதில் ஆப்ஷனு. இதைத்தான் நம்ம வந்து எக்ஸ்னு எடுத்து டோட்டல் இது எழுத போகிறேன். இன்வெர்ஸ் இமேஜ் எழுத போகிறேன். சரியா? ரைட். பார்த்துக்கோ. அவ்வளோதான். பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. சரி, இதில் கேபிட்டல் எக்ஸ்னு எடுக்கிறேன். கேபிட்டல் எக்ஸ் எடுத்தோம்னா ஆன்சர் என்ன வருது? 4 வருது, 5 வருது, 6 வருது. என்ன வருது? 4 வருது, 5 வருது, 6 வருது, 7 வருது, 8 வருது. சரி, 6 7 தள்ளி போட்டுக்கோ, 8. சரி, இதுக்கு நல்லா கவனி, என்ன சொல்கிறேன் அப்படின்னு பாரு. ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்திருக்கேன்னா கூட்டினா இது எது வருது இந்த அட்டவணையில். சரியா? இப்போ நம்ம இது மாதிரி எத்தனை இருக்குதுன்னு சொல்லி கலெக்ட் பண்ணி எழுத போகிறேன். நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அதை நான் லெட்டர் கருப்பில் எழுதுகிறேன். நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் இன்வர்ஸ் இமேஜ். அவ்வளோதான். இப்போ 4 என்னென்ன வருது? 1 2,2 இருக்குல்ல, அப்போ அது 1 வருது. அவ்வளோதான். அடுத்து 6 டோட்டல் வர்றது எது வருது? 6 டோட்டல் வர்றது 5 எழுதுவோமா? 5 1 2 5 2 5 வருது. இந்த ஒன்று 3, இந்த ஒன்று 4. சரிதான் நான் சொல்கிறது? எத்தனை வருது எண்ணிப்பார்? 4. 6 எத்தனை வருதுன்னு பாரு.
3 3 6, இது ஒரு 2 3 4 செட்டு வருது, கணக்குள்ளே 4 செட்டு வருது, இங்கே ஒரு செட்டு வருது 5, இங்கே ஒரு செட்டு வருது 6, 10 செட்டு வருது 6. 7 பார்த்தீங்கன்னா 12 செட்டு இருக்குது, 8 வந்து 9 செட்டு இருக்குது. அப்போ மொத்தம் டோட்டல் வந்து எவ்வளவு? 36. இந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்துடணும், அதை பார்த்துக்கோ, இல்லைன்னா தப்புன்னு ஆயிரும். புரியுதா? இதுதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ்க்குள்ளே இன்வெர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கிறது. பொறுமையாக நிதானமாச்சு. ஓகேயா? குட். தேங்க்யூ.